ஆகட்டும் ஆகட்டும் பையன் ஏதோ பாட்டு சரி அண்ணே சரி 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 தம்பி இங்க பாரு ஓ ஜெனரேட்டர் போட்டு விடுப்பா ஜெனரேட்டர் தம்பி அட ஜெனரேட்டர் போட்டு விடு டீசல் வாங்க சொல்லு ஏய் நீங்க யாரு கேக்குறீங்க ஊர்காரன் தானே அப்ப அவர் கேக்குறா கேக்குறா பாருங்க இப்போ என்ன சொல்றீங்க ஏய் ஜெனரேட்டர் போட்டு விடுறா டீசல் வாங்கி டீசல் வாங்குறீங்களா அவங்கள டீசல் வாங்கிட்டு போட்டு சரி கொஞ்சம் கம்மியா இருக்கு வரிசையா நாடகம் நடக்கும் போல நாங்க எத்தனாவது நாடகம் வந்திருக்கோம் தெரியல, அதனால அமைதியா இருந்து அஞ்சாவது நாடகம் வந்திருக்காங்க அவங்கள. சரி இருக்கட்டும். இந்த நாடக கலைஞர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கறது இந்த அன்பு ரசிகர்களை என்னைக்கும் செத்தாலும் மறக்க கூடாதுயா. ஆமா ஆமா, ஒரே ஊர்ல சலிக்காம வெறும் நாடகத்தையா வச்சு பாக்குறீங்க பாருங்க. என்ன வளர்த்த ஐயாக்களா, நீங்க நல்லா இருக்கணுமே எல்லாருமே. ஆமா, என்னைக்கு நல்லா இருப்பங்க. ஆமா இருப்பீங்க, உண்மையிலே அதே. ஆமா, ஏன்னா ஒரு கலையை வளர்க்கறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. இந்த கலையின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு சிறந்த இந்த கலையை வளர்க்குறதுக்காண்டி இந்த கிராம மக்கள்லாம் நீங்கள்லாம் ஒன்று கூடி இந்த ஒவ்வொரு விழாவாக நீங்கள் நடத்துறீங்க பாருங்க. முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி கலந்த வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றமந்த தாய்மார்களே, நாடக கலா அரசியபுர மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார வைத்திய ரசிகர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இன்று இந்தியாவை வருகால வல்லரசு நடக்கக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை, கடமை கண்ணை கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அத்தனை விலங்குகளுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த பிரமாண்ட நன்றி கலந்த வணக்கம்.
இன்னைக்கு தமிழ்நாடு பூராமே விளம்பரத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் விளம்பரம். ஐயோ 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கட்டும். நம்ம ஊர்ல இருந்து மக்கள நகரப்பட்டி வரைக்கும் நீங்க கட் அவுட் வச்சுக்கின்னு வச்சுக்கிறீங்க. ஐயோ அப்போ அதை ஓஹோ ஆஹோன்னு பேசுவான். எல்லாத்துக்கும் விளம்பரம். ஆடி 18 அம்பருக்குலாம் பித்தம் முடிஞ்சு இப்போ ஆவணி பிறந்திருக்கு. தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அதுக்கு விளம்பரம் படுத்துவாங்க. ஒரு சேலை வாங்கினா 3 சேலை பிரின்பாங்க. அதுலயும் இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா புருஷனை போட்டு சித்திரப்படுத்தி எங்க சேலை வாங்கித்தாங்க சேலை வாங்கித்தாங்க சேலை வாங்கித்தாங்க. அந்த சொல்லுவார் போடி லூச்சு முண்டை பூரா பீத்த சேலையா வத்துக்கிட்டு இருக்காங்க, சேலை வாங்கித்தான் மயிரை போடுங்க படி அப்படின்னு பாரு. பெண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. பீரோல் நிறைய 100 புடவை இருக்கும். 100 புடவை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துக்கு 2 புது புடவை எடுத்தாதான் உங்களுக்கு ஆத்ம திருப்தி அடங்கும். அதுலயும் பார்த்துக்க ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு போனான்னு வச்சுக்க, அந்த கல்யாண கூட்டத்துல 4 பொம்பளை ஆளு பார்த்து கேட்கணும், என்னடி சேலை நல்லா இருக்கடி, எங்க எடுத்தேன், எவ்வளவு காசு அப்படின்னு கேட்கணும். அன்னைக்கு மட்டும் கேட்கலன்னு வச்சுக்க, அந்த பொம்பளை அன்னைக்கு மருந்து குடிச்சு செத்தே ஒரு வச்சது. நகைக்கு விளம்பரம் படுத்துறாங்க. எப்படி ஆடி 18 அம்பருக்குலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, 1 கிராம் நகை வாங்குங்க, உங்க குடும்பத்துல நகை பெருகும் பாங்க. அச்சய திதி வந்தாலுமே அச்சய திதிக்கு நகை வாங்க, உங்க குடும்பத்துல நகை பெருகும் பாங்க. நீங்க அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆடி 18 அம்பருக்கு அச்சய திதிக்கு நகை வாங்கினா நம்ம குடும்பத்துல நகை பெருகாது. முதல்ல ஒரு மனிதன் உழைக்கணும், வம்பாடு பட்டு உழைச்சு பணத்தை சேர்க்கணும். பணத்தை சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கணும், அடையணும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அச்சய திதிக்கெல்லாம் விளம்பரத்துல டிவியில வந்து விளம்பரத்துல சொல்றேன், வெள்ளனை வந்து அச்சய திதிக்கு நகை வாங்க, செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, செஞ்ச விலைக்கு தர்றேன் அப்படின்றேன். செஞ்ச விலைக்கா? அதே டிவில மத்தியானம் 1 மணிக்கு வந்து விளம்பரத்துல சொல்றேன் டிவில, எப்படி நகையை வாங்கிட்டீல, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து அடகு வாங்கி 1 கிராமுக்கு 5000 6000 தர்றோம் அப்படின்றேன். அதே டிவில ராத்திரி 10 மணிக்கு நம்ம சோத்தை தின்னுபிட்டு நிம்மதியா படுப்போம்னு படுக்க போவோம். அப்பதான் டிவியில வந்து விளம்பரத்துல சொல்றேன், அடகு வச்ச நகையை திருப்ப முடியலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து மொத்தமா விட்டுவிட்டு இந்த ரோட்ல தருங்கடா அப்படின்றாங்க. அப்போ விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. அந்த காலத்துல வயசான ஐயா கலையெல்லாம் பாருங்க, பல்லு இன்ன வரைக்கும் தடகத்திரமா இருக்கும். 80 வயசு ஆனாலும் எலும்பு எடுத்து கடிச்சோம்னா கடுக்கு புடுக்குன்னு கடிப்பாரு. கடுக்கு அப்ப உள்ள பல்லு தடகத்திரமா இருந்துச்சு. இப்ப டிவில வந்து நம்மகிட்ட சொல்றேன், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, ஆமா, உங்கள் பேஸ்டில் கறி இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் லிம்பு இருக்கிறதா, ஏன் உங்கள் பிரஷ் தட்டையாக இருக்கிறது, எங்கள் பிரஷை வாங்குங்கள், உங்கள் வயிற்றுக்கள் 32 டிகிரி சென்று உள்ளே இருக்கிற குடலை பூரா வெளியே அள்ளி போடும் அப்படின்றேன். பூரா குளோசோப்பு, கோல்ட் கட்டு, டாபர் டூத்து, இந்த மாதிரி பேஸ்டா கலர் கலரா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நம்மளும் இந்த கலரை மயங்கி வாங்கி நொறையா விலைக்கு துப்பிவிட்டு 30 வயசுல பல்லு மயிர் பூரா கொட்டி போறது, செட்டுப்பழம் கட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சு அணைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். விளம்பரம் தான் அந்த உலகத்துல. அதனால விளம்பரத்தை நம்ப வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னாப்பா சோறு ஓட்டவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. ஊர்ல சாப்பாடு எங்களுக்கு போடாட்டி வந்தலுக்கு பூராமே ஹோட்டல்ல அற்புதமான முறையில், நகரப்பட்டின்னு நினைக்கிறேன் லட்சுமி ஹோட்டல்ல சாப்பாடு பின்னி எடுத்துட்டாங்க. அற்புதமான முறையில் சோறு ஓட்டி வருக. நல்லா இருக்கு, சிரிக்காதங்கண்ணே. எங்களுக்கு சோறு ஓட்டதுனால இந்த ஊர் மக்கள்லாம் கெட்டு போயிட மாட்டே, நல்லா இருப்பேன். மாமா ஏன் அழுகுறீங்க? இல்லடா, சோறு போட்டது சந்தோஷமான விஷயம் தானே. வர வர நாடக நடிகருக்கெல்லாம் சோறுலாம் போடுறாங்கல்ல. ஆமா, உங்களுக்கு சோறு போட்டோம்னா உங்களை பிடிச்ச தர்த்தனையை எங்களை பிடிக்கும்டா, நீங்க இந்த ஊர்ல காலை வச்சிடாதீங்கடா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஹோட்டல் தான் சாப்பாடு. ஓஹோ. ஆமா, சோறு ஓட்டவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு சோறு ஓட்டதுனால அந்த கிராமம் கெட்டு போயிடாது, நல்லா தான் ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு சோறு ஓட்டுறது ஒண்ணுதான், ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு ஓடுவோம். என்ன சொல்றீங்க? அப்ப பிச்சை எடுக்க வந்திருக்கோம். அவர் சொல்ற நியாயம் தான்டா. சரி, இல்ல அவர் சொல்ற நியாயம் இருக்கு. இருக்கு எப்படின்னா, என்ன நியாயம் இருக்கு? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன், தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா வீடு வீடா எடுப்பேன். நம்ம அப்படி கிடையாது. நம்ம மரியாதையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மகேந்திரா வேனை வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு. அவங்களுக்கு எங்களுக்கு லெம்ப தூரம்லாம் இல்ல, லேசா ஒரு 100 தான் கேப்பு. என்ன அவன் கிழிஞ்ச சட்டியோட பிச்சை அடிக்கிறேன், நம்ம டீ-ஷர்ட்டா பேண்ட் சட்டை போட்டிருக்கோம். இதே ஒரு வித்தியாசம். தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலா 2 வருஷம் கொரோனா வந்துருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா எல்லாருமே பிச்சை எடுத்திருப்போம். அது நடந்திருக்கு. ஆமா, அதனால சோறு ஓட்டலுக்கு சாப்பாடுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பூரா உணவு பழக்க வழக்கம் பூரா மாறி போச்சு. பூரா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் திங்க தெரியாம தின்னுபிட்டு எதை திங்க நம்மளுக்கு கணக்கு வழக்கு இல்லை. பூரா பீஸா, பர்கர், முட்டை போச்சு, சிக்கன் ரைஸ். அண்ணே அண்ணே, நீங்க இங்க நின்று பேசுனீங்கன்னா எனக்கு இங்க வருது, உங்க காலில் விழுந்து கும்புறையும் பேசாம இருக்கு. உணவு பழக்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா அண்ணே, அந்த மைசெட் பின்னாடி இருக்கல உட்காருங்கண்ணே, வந்து ஏன் நிக்கிறீங்க? ஐயா உங்களை தான் அண்ணே. கேட்க மாட்டேங்குது. ஹலோ
தாளம்பட்டி கவுண்டன்பட்டியை சேர்ந்த அன்பு ரசிகர்கள், ஆமாம், எனக்காக பொன்னாடி அணியத்தை கௌரவப்படுத்திய தாளம்பட்டி கவுண்டன்பட்டியை சேர்ந்த அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. பூரா அந்த ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாம பூரா பீஸா, பர்கர், முட்டை பப்ஸ், சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இதப்புறம் திரும்பிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி விங்கிறது, குண்டி இத்த தண்டி தள்ளிடுது. அது எதுக்கு பாக்குங்க அக்கா மக்களை மத்தியானம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இங்க போயிட்டு இருக்கேன், தொந்து இங்க தள்ளுது. ரெண்டு சின்ன பயில போய் தொப்பை கீழே உட்காந்தாங்க. என்னடா அங்கே உட்காந்துருக்கியா அப்படின்னு அந்த பயில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அண்ணே தமிழ்நாட்டுல பூரா மரத்தை பூரா வெட்டிவிட்டு பூரா பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிழலுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால சத்தியமா சொல்றேன், பொய்லாம் சொல்லல. நாங்க இருசக்கர வாகனத்துல வந்தோம். இருசக்கர வாகனம்னா நிறைய பேருக்கு தெரியாது. பைக்ல வந்தோம். அங்க இருந்து வரும்போது, திருப்பத்துல இருந்து வரும்போது வெக்கையா அடிச்சிச்சு. அடிச்ச உடனே பொன்னமரையை தாண்டி இந்த ஆலவை ரோட்ல விட்டம் பாரு, குழுகுழுன்னு இருந்துச்சு. இங்கிட்டு மரம் செடிலாம் நிறைய இருக்கும் போல. அப்படியே கிளைமேட் மாறின மாதிரி இருந்துச்சு. நானே மாப்பிள்ள மாதவன்ட்ட சொன்னேன், என்னடா மாப்பிள்ள இங்கிட்டு வந்தவன குழுகுழுன்னு ஒரு மாதிரியா இருக்கு, மலை பிரதேசம் மாதிரி. ஆமாம்மா, இங்க இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னேன். ஆமா, அது மாதிரி இங்கிட்டு பூரா ஒரு பசுமையான ஏரியா இருக்கும் போல. இந்த மரத்தை எல்லாம் பேணி பாதுகாப்பிய போல. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா மரத்துக்கு கூட ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பனைமரம் தலை தொங்குகிறது என்றால், ஒரு பனைமரம் காய்ந்தோ வெட்டியோ தலை தொங்குகிறது என்றால் அந்த நாடு 100 ஆண்டு காலம் பஞ்சம் தலைவிரித்தாட போகிறது என்று அர்த்தம். அந்த பனை மரத்தை நாம் அனைவரும் காக்க தவறினால் மண்ணெல்லாம் மலடாகும், மரஞ்செடி கொடிகள் அனைத்தும் மரணித்து போகும், ஈக்களும் பூக்களும் மலடாகும். ஈக்களும் பூக்களும் மலடானால் மகரந்த சேர்க்கை நடைபெறாது, மாத்திரை உணவாகும், மூத்திரம் குடிநீராகும். அதன் பிறகு நான் திருந்தி விட்டேன் என்று புத்தனாக வாழ்ந்தாலும் புற்றுநோயோடு வாழ்ந்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். இது சத்தியம். பனைமரத்துக்கே இவ்வளவு பெருமை இருக்கும் போது பாலா போன மனுஷனுக்கு நமக்கு பெருமை இருக்கா? இந்த உலகத்திலே நம்ம மனுஷன் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்திலேயே கடைசி பரிணாம வளர்ச்சி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலா போன மனுஷன் நம்ம தான். இருக்கிறதுலே கடைசி பரிணாம வளர்ச்சி நம்ம மனுஷன் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், மத்த எல்லாத்தையும் நம்ம கட்டி ஆளணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இயற்கை மொத்தமா வந்து நம்மளை அழிச்சிட்டு போகுது. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பூரா எல்லாமே திங்க தெரியாம தின்னுபிட்டு பூரா அப்படி இருக்கு. அப்பதான் அந்த பயல்கிட்ட சொன்னேன், என்னடா இதுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு, நிலைமை அப்படி இருக்குனே அப்படின்னாங்க. சரிடா, அதுக்குள்ளே பாதுகாப்பா உட்காந்துருக்கடா அப்படின்னு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காலாம் கோடீஸ்வரன் நினைக்கிறியே, அந்த ஆளும் கிடையாது. இல்ல ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காலாம் கோடீஸ்வரன் நினைக்கிறியே, அந்த ஆளும் கிடையாது. அப்புறம் இல்ல பீரல் நிறைய பூட்டி வச்சிருக்கேன் அந்த அம்மா கோடீஸ்வரியா, அந்த அம்மாலும் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதன் தன்னோட உடம்ப மிக ஆரோக்கியமா பேணி பாதுகாக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், செல்வந்தன். சீமான் கூட சொல்லலாம், உடம்புன்னு ஒண்ணு இல்ல, இந்த கூட்டுக்குள்ள உள்ள உயிர் முதல்ல பத்திரமா இருக்காது. அதனால எல்லாரும் உடம்ப பத்திரமா பாத்துக்கிருக்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ. தோட்டத்தில் பச்சை கட்டி பச்சருக்கு பச்சருக்கு, தோட்டத்தில் பச்சை கட்டி பச்சருக்கு பச்சருக்கு, சொத்துக்குள்ள பச்சைய கட்டுற வட்டணம் வட்டணமே கட்டி மனசு கட்டிடு கட்டிடுமே, சொத்துக்குள்ள பச்சைய கட்டுற வட்டணம் வட்டணமே கட்டி மனசு கட்டிடு கட்டிடுமே. தோட்டத்தில்